குழந்தை என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இறைவனே இந்த பூமியை என்னுடைய பூமி என்று சொன்னது கேரளம் தான். அந்த அளவுக்கு நான் எனக்கு ஒரு கெட்ட வழக்கம், கொஞ்சம் ஆழம் கால விட்டுருவேன். அதுல கேரளாவை நல்லா பாரு, நடராஜரே எனக்கு ஒரு பரீட்சை. இப்ப கேரளா அதை விட பெரிய பரீட்சையா இருக்க போகுது. ஏன்னா இந்த கேரளாவில திருவட்டாரை பத்தி, திருவனந்தபுரத்தை பத்தி, நாராயண குருவை பத்தி, அப்புறம் சட்டம்பி சுவாமிகளை பத்தி, திருப்புணித்துறை அம்மனை பத்தி, அப்புறம் வடக்கநாதன் கோயிலை பத்தி, சபரிமலையை பத்தி, குருவாயூரை பத்தி, அவ்வளவு ஒன்னோட பத்தி தனித்தனி புத்தகங்கள் இருக்கு. சங்கரரை பத்தி கேட்கவே வேண்டாம். ஆதிசங்கரரை பத்தி 1000 புத்தகங்கள் வந்திருக்கு. இது எல்லாத்துடைய சாரத்தையும் சொல்ல வேண்டும். அப்புறம் இந்தியாவினுடைய பொருளாதார சமுதாய மாற்றங்கள்ல கேரளாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டு. நம்ம பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு உயர்வு என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா? அதெல்லாம் நடைமுறையில காட்டியவங்க கேரளைட்ஸ். அங்க மருமக்கள் தாயம் அப்படின்னு அந்த சொத்தெல்லாம் அம்மாவில இருந்து பொண்ணுக்கு தான் வரும். அதனால பல முஸ்லிம்கள் கூட இந்து மதத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு அம்மாவுக்கு அப்புறம் சொத்து பொண்ணுக்கு வரணும் என்று பல முஸ்லிம்கள் கூட இந்த சொத்துரிமை சட்டத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு முன்னேற்றமான மாநிலம். அப்புறம் இந்தியாவிலேயே கல்வி அறிவு மிகுந்த மாநிலம். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் அந்நிய செலவணி நிறைய சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்புறதுல கேரளாக்காரங்களுக்கு தான் முதலிடம். அதற்கப்புறம் அவங்க மேற்கு கரையில அமைந்ததுனால வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கெல்லாம் முதல்ல கேரளாவுக்கு தான் வந்திருக்காங்க. அதனால கப்பல் வழியா மேற்கேர்ந்து வரவங்களுக்கு இந்தியாவினுடைய வாசப்படி என்று சொல்வது கேரளம் தான். அதனால கேரளத்தோட பாட்டனியை பத்தி, கேரளத்தோட அஸ்ட்ரானமியை பத்தி, கேரளத்தோட அஸ்ட்ராலஜியை பத்தி அவ்வளவு ரிசர்ச் ஒர்க் நடந்திருக்கு. அதனால ஜேம்ஸ் வாட் ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணினாங்க, பெரிய பெரிய கப்பல் கட்டினாங்க. அந்த கப்பலை வச்சுட்டு என்ன பண்றது, இந்தியாவுக்கு போறது. அப்போ இங்கிலாந்தினுடைய மேற்கு ஐரோப்பாவினுடைய கப்பல் தொழிலுக்கே ஊக்கம் கொடுத்தது எது, இந்தியா தான். அதனால அந்த காலத்துல எல்லாம் கடல்ல யாராவது ஒரு பாதையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த பாதையில போற மற்ற எல்லா கப்பல்களும் அவங்களுக்கு சுங்க வரி கொடுக்கணும். அதனால வாஸ்கோடகாமா ஆகட்டும், கொலம்பஸ் ஆகட்டும், கேப்டன் குக் ஆகட்டும், மெகல்லன் ஆகட்டும், அவங்க அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க, ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் அமெரிக்காவையோ ஆஸ்திரேலியாவோ கண்டுபிடிப்பதல்ல, இந்தியாவுக்கு வர வேண்டும். ஆகவே அப்படி இந்த இந்தியாவுக்கு போவது என்பது ஒரு காலத்துல உலகத்தினுடைய ஒரு கனவாக இருந்தது. அப்படி இந்தியாவினுடைய சொத்து, செல்வம், அறிவு இந்த ரெண்டும் ஒரே நாட்டுல இருந்தது அப்படின்னா இந்தியாவில தான். நான் யுவான் சுவாங்க பத்தி 3 வால்யூம் வாங்கி வச்சிருக்கேன். அத யுவான் சுவாங் இந்தியாவில இந்தியாவினுடைய அறிவு செல்வத்தை சைனாவுக்கு கொண்டு போகணும் என்பதற்காக என்ன கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னாக்க, அப்ப இந்தியாவினுடைய அறிவு உலக மக்களை அப்படி கவர்ந்து இழுத்திருக்கிறது. நம்ம கேந்திரால KM பணிக்கர்னு ஒரு பெரிய டிப்ளமாட், அவர் சர்தார் பட்டேலுடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தாரு. ஏசியா அண்ட் வெஸ்டர்ன் டாமினேஷன் அப்படின்னு ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம். அந்த புஸ்தகத்தை வெள்ளக்காரங்க அப்படியே அமுக்கி வச்சிருந்தாங்க. அந்த புஸ்தகம் வெளியில வந்தா ஐரோப்பாக்காரங்க ஆசியாவில என்ன அநியாயம் பண்ணிருக்காங்க, இது உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும்னு அந்த புஸ்தகத்தையே வெளியில விடல. அப்புறம் வால்தேதி எங்க இருந்தோ அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்தார். முதல்ல ஒரு தடவை படிச்சேன், அப்புறம் அதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் மனசுல ஊற போட்டு 2ஆம் தடவை படிச்சேன். எப்படி இந்தியா உலகத்துக்கே ஒரு காந்தம் போல, அறிவு காந்தம், செல்வ காந்தம், இந்த ரெண்டும் இந்தியாவிடம் இருந்திருக்கின்றது. அப்போ மலேசியாவில இருந்தோ, இந்தோனேஷியால இருந்தோ ஏலக்காயோ லவங்கமோ வாங்கினா கூட வெஸ்ட் யூரோப்ல, போர்த்துகீஸ்ல, பிரான்ஸ்ல இந்தியாவில இருந்து வந்ததுன்னு சொன்னாதான் அந்த பொருளுக்கு மதிப்பு. மலேசியால இருந்து மிளகா வாங்கினேன், இந்தோனேஷியால இருந்து ஏலக்காய் வாங்கினேன் அப்படின்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டான். இது கேரளால இருந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னாதான் ஒரு பிராண்ட் நேம்.
இன்னைக்கு ஊத்துக்குழி வெண்ணெய் அப்படின்னு சொல்றோம், அப்புறம் கோவில்பட்டி கடலை மிட்டாய் என்று சொல்லுகிறோம், அப்புறம் கடம்பூர் கோழி என்று சொல்லுகிறோம், சாத்தூர் காராசேவு என்று சொல்லுகிறோம், மதுரை மல்லிகை என்று சொல்லுகிறோம். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நேம் அப்படின்னு சொன்னா இந்த வாசனை பொருள்கள் உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி வச்சவங்க கேரளாவும். அதனால அவ்வளவு சென்சிட்டிவ் அவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஞான பொக்கிஷம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சின்னது. அப்படிப்பட்ட ஆதிசங்கரரையே உண்டாக்கி கொடுத்தாங்க. சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்று சேர்ப்பதில் யாராவது ஒரு பெரிய பணி புரிஞ்சிருக்காங்கன்னா அதுல முதலிடம் ஆதிசங்கரருக்கு தான். அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் பிறந்த இடம் அந்த காரடி என்று திருச்சூர் மாவட்டத்துல இருக்கு. இப்ப வேற மாவட்டமா போயிடுச்சோ எனக்கு தெரியாது. அப்படி பல்துறை அறிவு. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் இங்க அவங்க அம்மா வீடு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற திருப்பதி சாரம் தானே. அதனால அவர் கேரளாவில் பல கோயில்களை பாடி இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க கொடுங்கல்லூருக்கு பக்கத்துல, கொடுங்கல்லூரே தான், அங்க குலசேகர ஆழ்வார்னு மகாபக்தர். அவர் அந்த கேரளாவில் நிறைய பாடல்களை பாடி இருக்கார். அப்படிப்பட்ட கேரளாவில் சில கெட்ட விஷயங்களும் ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் அதிகமா மதமாற்றம் நடந்து இந்துக்கள் முஸ்லிம்களா போனது கேரளாவில் தான். அது மாதிரி கிறிஸ்தவர்களா போனது கேரளால. இப்படி நடந்து கூட 56% கேரளாவில் இந்துக்கள் இருக்காங்க, 36% கேரளாவில் முஸ்லிம்கள் இருக்காங்க, அப்புறம் 24% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த 56% இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நாயர்கள்னு ஒரு குரூப்பு, ஈழவர்கள்னு ஒரு குரூப் பிரிஞ்சிருக்காங்க. கேரளா பாலிடிக்ஸ்லயே இந்த இந்துக்களை பிரிச்சு 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 வச்சு இந்துக்கள் மெஜாரிட்டி ஆகாம பார்த்து கொள்வது கேரளா பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமானது. அதனால கல்வி இந்த மாதிரி சில தொழில்கள்லாம் கேரளால முஸ்லிம்கள் கையில தான் இருக்கு. எந்த கட்சிக்காரங்க பதவிக்கு வந்தாலும் கல்வி மந்திரியா ஒரு முஸ்லீம் தான் இருப்பாரு. ஏன்? அந்த கல்வி மந்திரிக்கு தான் நிறைய ஸ்கூலுக்கு கிராண்ட் எல்லாம் கொடுத்து ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கிற உரிமை உண்டு. அதனால அந்த கல்வி மந்திரி போஸ்ட எந்த கட்சிக்கு பதவிக்கு வந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது எலெக்ஷன் 1957 உலகத்திலேயே ஓட்டு போட்டு ஒரு கம்யூனிஸ்ட முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தது அது கேரளாவில் தான். ஆனாலும் கூட கேரளால மக்கள் அடர்த்தி ரொம்ப அதிகம். இப்ப இந்தியாவில் சராசரி ஒரு சதுர கிலோமீட்டர்ல 350-360 பேர் இருக்காங்க. கேரளால 850 பேர் இருக்காங்க. அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகை எவ்வளவு அடர்த்தி இருக்கோ அத போல 2.5 பங்கு. அதனால கேரளால வீடு கட்ட நிலம் கிடையாது. கேரளால இப்ப கிறிஸ்தவர்கள் கூட அவங்க புணங்களை புதைக்காம அவங்க சர்ச்சிலேயே பர்மிஷன் கொடுத்து புணங்களை எல்லாம் எரிச்சு ஒரு சின்ன குங்கும சுமழுக்குள்ள அவங்களுடைய சாம்பலை அடைச்சு அந்த சாம்பலை புதைக்கிறாங்க. அதுக்கு சர்ச்சே பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஏன்? புணத்தை புதைக்கிறதுக்கு இடமே இல்லை, வீடு கட்ட இடம் இல்லை, விவசாயத்துக்கு நிலம் இல்லை. சொல்லுவாங்க கேரளால ஒரு நாள் கன்னியாகுமரி நாகர்கோவில்ல இருந்து இந்த அரிசி ரயில்ல போகல அப்படின்னு சொன்னா அங்க திருவனந்தபுரத்துல இருக்கிற சாலை தெருவுல அந்த அரிசி வேலை திடீர்னு உயர்ந்து விடும். அப்படி அங்க உணவு ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில இருந்து அரிசி, பால், காய்கறி இதெல்லாம் கேரளாக்கு போகுது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட இன்ஃபுளுன்ஸ். ஆனா நம்ம அதை சரியா பார்கெயின் பண்ணி பேரம் பேசி அந்த முல்லை பெரியார் அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க முடியல. அதனால கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் அப்பப்ப கொஞ்சம் சண்டை மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம், இப்ப கமலஹாசன் கன்னடம் தமிழ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொன்ன உடனே கன்னடக்காரங்க சண்டை போடுறாங்க இல்லையா? ஆனா அந்த மாதிரி கேரளாக்காரங்க சண்டை போடல. தமிழ் மலையாளத்தினுடைய தாய் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. இப்ப கூட ரொம்ப பிரமாதமான தமிழ் ரிசர்ச் அப்படின்னு சொன்னா திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் தான் நடக்கும். என்னுடைய ஒரு நண்பர் டாக்டர் தங்கதுரை அப்படின்னு சொல்லி யோக வாசிஷ்டத்தை பத்தி PhD பண்ணியிருக்காரு. சார் உங்களுக்கு எங்கதான் இந்த புத்தகங்கள்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னா எனக்கு திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்துலதான் கிடைச்சிது. அப்ப தமிழாராய்ச்சிக்கு திருவனந்தபுரம் பல்கலைக்கழகம் அவ்வளவு ஒரு முக்கியமான இடமாக இருந்திருக்கின்றது. ஆகவே
கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு சண்டையே கிடையாது. மொழியை பொறுத்தவரை அவங்க ஒத்துக்கிறாங்க, தமிழ்ல இருந்துதான் மலையாளம் வந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழிய பயோகிராபி அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் புக் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நம்ம தமிழுக்கும் கேரளாவுக்கும் உள்ள பெரிய ஒத்துமை என்ன அப்படின்னு சொன்னா இந்த தாய் தேவை வழிபாடு. நம்ம மந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப பெரிய ஒத்துமை உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒற்றுமையை வற்புறுத்துறாங்க. அப்பா, உலகத்துல யாராவது சண்டை போடாம ஒத்துமையா இருக்காங்க அப்படின்னு கேட்டாலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் கேரளாவுடைய அந்த ஆன்மீகத்துல அந்த கொடுங்கல்லூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல பிறந்த குலசேகர ஆழ்வார், அவர் ஒரு பெரிய புள்ளி, பெரிய பக்தர்னா பயங்கரமான பக்தர். அவருக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். அந்த சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால திருவாரூருக்கு பக்கத்துல, திருவையாருக்கு பக்கத்துல எத்தனை ஒரு எங்க இருக்கு கேரளா, எங்க இருக்கு திருவாரூர், அங்க அங்க இருக்கிற சுவாமிகள் எல்லாம் கண்ணபுரத்தின் கண்மணி என்னெல்லாம் பாட்டு பாடியிருக்காரு குலசேகர ஆழ்வார். அப்படி அவருக்கு தமிழ்நாட்டு விஷ்ணு ஆலயங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சேரமான் பெருமாள் நாயனையும் கூட்டு வந்திருக்காரு. ஆகவே கடைசியில சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருவையாறுல இருந்துதான் இந்த ஆடி மாசம் வரப்போகுது, ஆகஸ்ட் வரப்போதே, அந்த ஆகஸ்ட்ல தான் அவங்க 2 பேரும் திருவையாறுல இருந்து அந்த வெள்ளை குதிரையில ஏறி கைலாசத்துக்கு போனாங்க என்று இருக்கிறது. அப்படி இப்பவும் கூட கொடுங்கல்லூர்ல அந்த சிவாலயத்துல ஒரு அழகான சந்நிதி இருக்கு. அங்க கேரளாவை கோயம்புத்தூரை சேர்ந்த சிவபக்தர்கள் போய் அங்க சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த குரு பூஜை விழாவை ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க. இப்படி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவு ரொம்ப பின்னி பிணைந்து இருக்கிறது. ஆனா அறிவில அவ்வளவு உயர்ந்தவர்கள். இந்தியாவிலேயே ஹிந்தி பேசுறவங்க பாத்தீங்கன்னாக்கா 45-50% இருப்பாங்க கிட்டத்தட்ட. கேரளா 3% தான் இந்தியன் பாப்புலேஷன்ல. ஆனா இந்தியக்காரங்க எத்தனை ஞானபீட அவார்டு வாங்கியிருக்காங்களோ அத்தனை ஞானபீட அவார்டு கேரளாஸ் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு பெரிய பெரிய எழுத்தாளர்கள், அவ்வளவு திக்கஜங்கள். அதுக்கப்புறம் விவேகானந்தருடைய இன்ஃபுளுயன்ஸ். பால்பூன்னு ஒருத்தர், அவர் நாராயண குருவோட சிஷ்யர். அவர் மெட்ராஸ்ல டாக்டரா இருந்திருக்காரு. அவர் விவேகானந்தர் பெங்களூர் வந்த போது அவர்கிட்ட போய், சுவாமி எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், நீங்க தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு ஒரு ஜாதியில சேர்ந்தவங்க, நான் உனக்கு தீட்சை கொடுத்தா என்ன ஆகும், உங்க ஜாதியில பெரிய முனிவர்கள் இல்லைன்னு ஆயிடும். அதனால உங்க ஜாதியை சேர்ந்த ஒருத்தட்ட நீங்க தீட்சை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார். அப்ப அந்த டாக்டர் பால்பூ அவர் பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட், தடுப்பூசிகள்ல பெரிய ஒரு விஞ்ஞானி, ஆராய்ச்சி விஞ்ஞானி. அவரோட அறிவை பார்த்து திருவனந்தபுரம் ராஜா சொக்கி போய் அவரை திருவனந்தபுரம் சென்னையில இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, நாராயண குருவுடைய திருவடிகளை சரண் புகுந்தார். அப்ப அந்த நாராயண குருவுக்கு அப்புறம் அந்த பீடத்துல உட்காரத்துக்கு ஆள் இல்லை. அதனால இந்த பால்பு என்ன பண்ணார், கொஞ்ச நாளைக்கு அந்த நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாப்பு வைத்தார். அப்புறம் இந்த பால்புவோட சன்னு டாக்டர் நடராஜ குரு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பண்ணினவர், பெரிய ஞானி, பெரிய ஆன்மீகவாதி. அவர் படிப்பை முடிச்சு திருப்பி நாராயண குருவுடைய அடுத்த அதிகாரியா அந்த பீடத்துல உட்கார்ற வரலையும் டாக்டர் பால்பு தான் அதை பார்த்து கொண்டார். இந்த நடராஜ குரு இருக்காரு, அவரோட சிஷ்யர் ஒருத்தர் நித்திய சைத்தன்ய ஏத்தினி. அவர் நம்ம ஜெயமோகன் ஒருத்தர் பெரிய எழுத்தாளர் தமிழ்நாட்டில் இருக்காரு, பொன்னியின் செல்வனுக்கெல்லாம் அவருடைய குரு இந்த நித்திய சைத்தன்ய ஏத்தி. இந்த நித்திய சைத்தன்ய ஏத்தி சைக்கோடைனமிக்ஸ் பிரணவா அப்படின்னு பிரணவத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்காரு. அப்பா என்ன அறிவு, என்ன அறிவு! அதனால யாரையும் ஜாதியை சொல்லி இது மட்டமான ஜாதின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அவ்வளவு அறிவு நடராஜ குருகிட்ட, அவ்வளவு அறிவு நித்திய சைத்தன்ய ஏதிக்கிட்ட, அவ்வளவு அறிவு நாராயண குருகிட்ட. ரவீந்திரநாத் டாகூர் நாராயண குருவை பாராட்டி அவ்வளவு பேசியிருக்கார். மகாத்மா காந்தி அவ்வளவு பேசியிருக்கார். நித்திய சைத்தன்ய ஏதி என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றேன். அப்படியே ஒரு மாண்டூக்கிய உபநிஷத்துக்கு எழுதியிருக்கிற அந்த பாஷ்யத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய அறிவாளிகளை எல்லாம் நாம நாடு உண்டாக்கியிருக்க அப்படின்னா அவ்வளவு பெருமையாக இருக்கும்.
ஆகவே கேரளா அப்படின்னு சொன்னா அறிவின் பிறப்பிடம். அதுக்கப்புறம் இவ்வளவு அறிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த திருவனந்தபுரம் ராஜா இருக்காங்க பாருங்க, அவங்க தன்னை பத்மநாபதாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த நாட்டையே பத்மநாபன் அந்த திருவனந்தபுரம் சுவாமிக்கு எழுதி வச்சுட்டு தன்னை அந்த சுவாமியினுடைய ஒரு காவலராக அப்பாயிண்ட் பண்ணி கொண்டிருந்தார். அவ்வளவு பக்தியினால அந்த கோவில் அவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் முத்திரை வைத்த மாதிரி வடக்கு கேரளம், வடக்கு கேரளத்துல கோழிக்கோடு காலிக்கட்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருந்து 1960 வருஷம் நம்ம விவேகானந்த ராக் மெமோரியல் கட்டுற போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருந்து ஒரு 32 மீனவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கேரளால வந்து திங்க சோறு இல்ல, தங்க இடம் இல்ல. அந்த விவேகானந்த ராக் மெமோரியலுடைய ஆரம்ப காலத்துல அந்த ராக் மெமோரியலுடைய அஸ்திவாரத்தை பாதுகாத்து அவங்களுக்கு பாவம், அவங்கெல்லாம் கன்னியாகுமரியில இருக்கிற மீனவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள், அவங்க இந்த ஹிந்து மீனவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம கேந்திரத்துக்கு வந்த அந்த காலிக்கட்டு தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, கழுத்துல ஒரு பெரிய கடப்பாறைய கயத்தை போட்டு கட்டி கொண்டு அந்த கடல்ல நீந்தி போய் அந்த பாறை நினைவு சின்னத்தை விவேகானந்தருடையதாக மாற்றி கொடுத்தார்கள். என்ன தைரியம்! ஒரு தனி மனிதன் நீந்தி போறதே கஷ்டம், கழுத்துல ஒரு கடப்பாறைய இரும்பு தடியை வேற கட்டி கொண்டு நீந்தி போய் அந்த பாறை நினைவு சின்னத்தை காப்பாற்றினார்கள். அதனால இன்னைக்கும் அதுல சில பேர்லாம் கேந்திரத்துல இருக்காங்க, நான் தினம் தினம் சந்திப்பேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனா கொடுங்கல்லூர்ல தான் கண்ணகி அம்மன் வந்து சொர்க்கத்துக்கு போனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தாண்டி போறான் காசர்கோடு. அந்த காசர்கோடுல தான் பாப்பா ராமதாஸ்ன்ற ஒருத்தர் இருந்தார், கிருஷ்ணாபாயின்னு அவருடைய மாணவர். அவங்க என்ன பண்ணினாங்க, 17,000 கோடி தடவை ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இந்த நாமத்தை ஜபம் பண்ணுவோம்னு சங்கல்பம் பண்ணினாங்க. ஒரு ரவுண்டு 17,000 கோடி முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது ரவுண்டு 17,000 கோடி முடிஞ்சு போச்சு, மூணாவது ரவுண்டு 10,000 கோடி ஆரம்பிச்சு. 17 17 34 10 44,000 கோடி. நம்ம சென்னை ஆபீஸ்ல முன்னெல்லாம் ரெகுலரா காலையில ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லி கணக்கு அனுப்புவாங்க. இப்ப கூட ஐயப்பன் ஆர்டிபியில ஒரு வருஷத்துக்கு 1 கோடி தடவை குழந்தைகள்லாம் நாம ஜபம் பண்ணி அவங்க கணக்கெல்லாம் அனுப்புவாங்க. அப்படி பாப்பா ராமதாஸ் வந்து நாம ஜபத்தால உலகத்தை அப்படியே மூழ்க அடிச்சார். அப்படிப்பட்ட புண்ணிய பூமி. அதனால இவ்வளவு புகழ் பெற்றதா இருக்கேன்னு அவங்க என்ன பண்ணினாங்க, முஸ்லிம்ஸு தமிழ்நாட்டுல தேங்காய்பட்டினம்னு ஒரு ஊருக்கு கேரளால, அதுல இருந்து கன்னியாகுமரி ஜில்லால, அதுல இருந்து காசர்கோடு வரலையும் 43 இடத்துல பெரிய பெரிய வெள்ளை மசூதிகள், வெள்ளை கலர்லயே மசூதிகள் உண்டாக்கி கடவுள் வந்து விண்ணுலகத்துல இருந்து ஒரு கோழி வடிவத்துல வந்து இங்கெல்லாம் முட்டை போட்டாரு. அந்த முட்டை போட்ட இடத்தான் இந்த வெண்மையான மசூதிகள் அப்படின்னு சொல்லி 43 மசூதிகள் தேங்காய்பட்டணத்துல இருந்து கிட்டத்தட்ட 500-600 கிலோமீட்டர் காசர்கோடு வரலையும் மேற்கு கடற்கரையோட இருக்கும். அப்படி அவங்களும் இது எங்களுடைய பூமின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்களும் சென்ட் சேவியர் இங்கதான் வந்தார் என்று சொல்றாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஸ்ரீமான் ஜெயமோகன் வந்து ஒரு பிரமாதமான புக் எழுதியிருக்கிறார். கேரளாவில் இந்து மதத்துக்கு ரொம்ப பிரமாதமான தொண்டு புரிந்த அந்த வேட்டம் மாணி அப்படிங்கிறவரு, ஜக்காரியா அப்படிங்கிறவங்க, அவங்க 2 பேரும் இந்த சிரியன் கிறிஸ்டியன்ஸ். அப்படி நம்ம புராணங்களை தரவா படிச்சு புராணிக் என்சைக்ளோபீடியான்னு அந்த புஸ்தகம் அவ்வளோ அற்புதமான தகவல் தொகுப்பு. அத பணியெல்லாம் செஞ்சவங்க யாரு, அந்த சிரியன் கிறிஸ்டியன்ஸ். அதனால இன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மதம் மாறி போனாங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க 1000 வருஷம் இல்ல 500 வருஷங்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் பேர்லயும் இந்து மதத்தை பேர்லயும் அவங்களுடைய அன்பும் பற்றும் இன்னைக்கும் விடல. அப்படிப்பட்ட ஒரு ஒரு புண்ணிய பூமி கேரளா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பரசுராமருக்கு வந்து சத்திரியர்கள் பேர்ல ரொம்ப கோபம். அந்த கார்த்தவீரியார்ஜுனன் போன்ற சில சத்திரிய வீரர்கள் என்ன பண்ணினாங்க, பரசுராமருடைய அப்பா ஜமதகினி உள்பட சில பேரை கொண்டு போட்டாங்க. அதனால பரசுராமருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு.
அதனால 21 தலைமுறை ராஜாக்களை எல்லாம் கொண்டு போட்டார். ரத்த ஆறு ஓடிச்சு. அதனால அவர் என்ன பண்ணினாரு, அதுக்கு பிராயச்சித்தமா இந்த உலகம் முழுவதையும் அந்தணர்களுக்கு தானமா கொடுத்துட்டார். அப்ப அவருக்கு கால் வைக்கவே இடம் இல்லை. அப்ப அந்த தானம் வாங்கினவங்க சொன்னாங்க, சுவாமி பரசுராமரே, நீங்க தானம் வாங்கிட்டு தானம் கொடுத்துட்டீங்க, இனிமே தானம் கொடுத்த இடத்துல நீங்க போய் கால் வைக்க கூடாது, அதனால வேற எங்கேயாவது போங்க என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப பரசுராமன் என்ன பண்ணினார், தான் கையில இருந்த கோடரிய, இந்த இன்றைக்கு அரபிக் கடல்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய ஒரிஜினல் பேரு சிந்து மகாசாகர். அந்த சிந்து மகாசாகர்ல எரிஞ்சார். அப்ப கடல்ல ஒரு பகுதி பூமியாச்சு. அதனால வேடிக்கையா சொல்லுவாங்க, உலகத்திலேயே லேண்ட் ரெக்ளமேஷன், அப்ப கடலை பூமியா மாத்துவது, அதுல முதலிடம் யாருக்கு, பகவான் பரசுராமருக்கு தான் சொல்லுவாங்க. அப்படி ரீக்ளைம் பண்ணப்பட்ட பூமி தான் கேரளா. அதனால கேரளாவை பகவானுடைய சொந்த பூமி என்று சொல்வார்கள். இங்க அரசாண்ட மகாபலி அப்படிங்கிற சக்கரவர்த்தி அந்த வருஷம் சிரவணம், அந்த ஆவணி மாதத்து ஓண நட்சத்திரத்தன்னைக்கு மக்களை பார்க்க வருவார். அன்னைக்கு ரொம்ப பெரிய, கேரளாவில் மிகப்பெரிய விழா அப்படின்னாக்கா ஓணம் தான். அந்த ஓணத்தை அப்படி லீவ் விடுவாங்க, கோலம் போடுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க, பாட்டு இருக்கும். கேரளாவோட அத்தனை கலைகளையும் தொட்டது எது அப்படின்னாக்க அந்த திருவோணம் தான். அப்படிப்பட்ட அந்த திருவோணம், அதற்கு காரணம் அந்த மகாபலி. அதுக்கப்புறம் கேரளா அப்படின்னா கதகளி. இந்தியாவில் உலகத்துல எத்தனையோ டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுல கதகளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். கதகளி, தெய்யம், இதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற நடன வகைகள், ரொம்ப எக்ஸ்பிரசிவ். அதை பார்த்தா அப்படி மனசு சொக்கி போகும். அப்புறம் இந்த கதகளியோட சேர்ந்து ரொம்ப பிரபாதமான சங்கீதம், கதகளி பாடல்கள் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் பாருங்க. ஒரு முஸ்லிம், அவரோட கச்சேரி கேட்டேன், கதகளி பாடல்கள் மட்டும் பாடினார் அவர். அப்பா என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். இதை தவிர கர்நாடக சங்கீதம் அப்படின்னு சொன்னாக்க எம்.டி. ராமநாதன், கே.வி. நாராயணசாமி, அப்புறம் தி இன்கம்பேரபிள் செம்பை வைத்தியநாத பாகவதர், இப்படிப்பட்டவங்க எல்லாம் கேரளாவில் தோன்றிய சங்கீத மேதைகள்ங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. இப்ப ஏசுதாஸ்னு ஒருத்தர் சக்கப்படுறாரு. ஏசுதாஸ் எங்கேயாவது சென்னையில கச்சேரி பண்ணினாருனாக்க அந்த சபரிமலை ஐயப்பனை பத்தி அவர் பாடின ஹரிவராசனம் பாடலைன்னா கச்சேரியை முடிக்க விட மாட்டாங்க. ஒரு தடவை பார்த்தசாரதி கோவில்ல ஏசுதாஸ் எல்லாம் பாட்டு பாடி முடிச்சுட்டாரு. வந்திருந்த எல்லாரும் ஹரிவராசனம் பாடாட்டா உங்களை விட மாட்டோம் என்று எந்திரிச்சு அந்த ஹரிவராசனம் பாடி எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா அவரை பாராட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த கச்சேரியை முடிஞ்சது. அந்த மாதிரி அவர் செம்பை வைத்தியநாத பாகவதருடைய சிஷ்யர். அந்த மாதிரி கே.வி. நாராயணசாமி ஆகட்டும், எம்.டி. ராமநாதன் ஆகட்டும், செம்பை ஆகட்டும், பாலக்காடு மணியரை பத்தி என்ன சொல்றது, அபிநவ நந்திகேஸ்வரர் என்று பெயர். அப்படி நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு கேரளா ஆற்றிய தொண்டு மிக மிக பெரியது. அப்ப பதஞ்சலி சாஸ்திரின்னு ஒருத்தர், அவர் மெட்ராஸ்ல ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. கர்நாடக சங்கீதத்தினுடைய ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் தெலுங்குல தான் இருக்கு அப்படின்னு பாடுறாரு. உடனே மெட்ராஸ்ல இந்த தெலுங்கர்கள்லாம் கை தட்டுறாங்க. அந்த தெலுங்கு பாட்டா இருந்தாலும் அத தமிழம் பாடணும் அப்படிங்கிறாங்க. உடனே தமிழர்கள்லாம் கை தட்டுறாங்க. அவன் ரொம்ப ஆதரிச்சு நிறைய பரிசெல்லாம் கொடுத்தவர் கர்நாடக ராஜா தான் அப்படிங்கிறாங்க. உடனே அங்க இருக்க கர்நாடகாலாம் கை தட்டுறாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு மலையாளி தானே வர வேண்டியிருக்கு அப்படின்னு பதஞ்சலி சாஸ்திரி மலையாளி. உடனே அங்க இருக்கிற மலையாளி எல்லாம் கை தட்டினாங்க. இப்படி இசை நம்ம நாட்டை ஒன்றிணைக்கின்ற பெரிய கலை. அப்படிப்பட்ட மாபெரும் இசை மேதைகளை உண்டாக்கியிருக்கு. இப்படி அந்த கேரளாவை பத்தி எடுத்தா, கேரளாவோட ஸ்பைசஸ், அங்க இருக்கிற மிளகு, லவங்கம், அப்புறம் கடுக்காய், இந்த மாதிரி வெற்றிலை, இஞ்சி, இதை பத்தி ஒவ்வொன்றும் தனித்தனி புஸ்தகங்கள் வந்துருக்கு. அதுக்கப்புறம்
திருவட்டாரை பத்தி தனி புஸ்தகம், அப்புறம் திருவனந்தபுரத்தை பத்தி தனி புஸ்தகம், சபரிமலையை பத்தி தமிழ் புஸ்தகம், கொடுங்கல்லூரை பத்தி 2 புஸ்தகம், குருவாயூரை பத்தி தனி புஸ்தகம், பாப்பா ராமதாஸை பத்தி அவர் எழுதின புத்தகம், அவர் எழுதின மற்ற புத்தகங்கள் டஜன் கணக்கில். இப்படி கேரளா ஆலயங்களின் இடம். எனக்கு ஆலயங்கள் சக்தியின் இருப்பிடம் அப்படின்னு ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் எழுதினார். நம்ம யோபாரதி எடிட்டர் சிவகுமார் சார் என்ன அதை கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னார். அப்போ வடக்கு கேரளாவில் இருக்கிற கோவில்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில்கள் அப்படின்னா இந்த ஸ்ரீகாந்த்ங்கிறவர் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் கொச்சி ரொம்ப இந்தியாவிலேயே ரொம்ப அழகான இயற்கை துறைமுகம். அதனால அங்க கப்பலாம் வருவதற்கு ஒன்றும் ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படிப்பட்ட துறைமுகம். இப்படி பல்வேறு புகழ்களை உடையது. அப்புறம் இந்த பரசுராமர் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி. பரசுராமர் தென் பாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பராசக்தி வழிபாட்டுல பஞ்ச மகாரம் என்று சொல்வார்கள். மது அருந்துவது உண்டு, மாமிசம் உண்டுவது உண்டு, மங்கைகளோடு இருப்பது ஒண்ணு, மீன் சாப்பிடுவது உண்டு. இப்படி அந்த 5 மகாரங்களோ இருந்தது. பரசுராமர் என்ன பண்ணினாரு, அவரை இம்சை பண்ணி பார்த்துட்டாரு. 21 தலைமுறை கத்திரியர்களை கொண்டு போட்டாரு. அதனால உலகத்துல வன்முறை ஒழிந்ததா? இல்ல, வன்முறை அதிகமாயிற்று. அப்ப என்ன பண்ணினாரு, இனிமே வன்முறையால ஒழிக்க முடியாது, அன்புனாலதான் வன்முறையை ஒழிக்க முடியும் அப்படின்னு பரசுராமர் தென் பாரதத்துக்கு வந்த போது அன்பை பரப்புகின்ற அந்த பஞ்சமகாரம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற அஹிம்சை எல்லாம் ஒழிச்சுட்டு அவர் என்ன பண்ணினாரு, மதுன்னா தேன் சாப்பிடுங்கோ, மாமிசம்னா மாமிசம் சாப்பிட வேண்டாம், நீங்க தேங்காய் சாப்பிடுங்கோ என்று அந்த 5 எம்முக்கும் ரொம்ப சாதாரணமான தினப்படி பூஜை நம்ம பண்ணுகிறதே அதை பண்ணிட. அப்ப அதெல்லாம் கொண்டாடுவதற்காக பரசுராம கல்பம் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார். அந்த பரசுராம கல்பம் என்பது பராசக்தி வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட பரசுராமர் தான் கன்னியாகுமரி அம்மன் கோவிலே கட்டினார்னு ஒரு பாரம்பரியம் உண்டு. அப்படிப்பட்ட கன்னியாகுமரி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி பரசு கணபதினு ஒரு பிள்ளையார் இருக்கார். அவர் கையில ஒரு கோடாரி வச்சிருப்பார். சாதாரணமா பாஷாங்குஷம் தான் வச்சிருப்பார் பிள்ளையார். பிள்ளையார் கையில கோடாரி அப்படிங்கிறது ரொம்ப சிரமத்துலதான் இருக்கும். பரசுராமர் உண்டாக்கின க்ஷேத்திரம் என்பதனால இந்த கன்னியாகுமரியில பிள்ளையார் கையில பரசு இருக்கிறது. அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துல ஒரு பகுதி பரசுராமர் ஆலயமே இருக்கு. இப்படி இந்த பரசுராமருக்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இங்க இருந்து திருச்செந்தூர் வரலையும், மேற்க இங்க இருந்து செங்கோட்டை வரலையும் கோயிலுக்கு நுழையிறவங்க ஷட்டையை கட்டிட்டு அந்த தூய காத்து நம்ம உடம்புல பண்ணணும் அப்படின்னு போவாங்க. அப்ப பரசுராமர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரோ எனக்கு தெரியாது. சில பேர் சொல்றாங்க ராமருடைய காலம் 7000 வருஷம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முந்தினவர் பரசுராமர். ஆனா இன்னைக்கும் அவர் உண்டாக்கின வழிபாட்டு நெறிகள் பழக்கத்துல இருக்கு. அப்படின்னா பரசுராமருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங் பாரு. பரசுராமர் மக்கள் மேல ஏற்படுத்திய அந்த தாக்கம் எவ்வளவு பெருசு பாருங்க. அப்படிப்பட்ட பரசுராம பூமி இந்த கேரளம். அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம நார்டப்பல நாக்பூர்ல இருந்து வந்த ஒரு 100 பேருக்கு ஒரு கேம்ப் நடந்தது. அந்த 100 பேரு என்ன பண்ணாங்க, அந்த கேம்ப் முடிஞ்ச உடனே நம்ம ஏகாட்சர கணபதி கோவிலுக்கு வந்தாங்க. அத்தனை பேரும் ஒரே கோவில்ல ஒரே குரல அன்னைக்கு 6 தடவை கணபதி அதர்வ சீருஷ உபநிஷதம் பாடம் பண்ணினாங்க, ஆண் பெண் உள்பட. அப்படியே கேந்திரத்தில் எல்லாரும் அசந்து போனோம். அந்த குரூப்பினுடைய லீடர் சொன்னாரு, நாங்கெல்லாம் பரசுராமருடைய வம்சத்துல வந்தவங்க, அதனால பரசுராமரை பத்தி 2 புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நம்ம லைப்ரரிக்கு அந்த 2 புத்தகமும் கொடுத்தாரு. அப்படி பரசுராமருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மகாராஷ்டிரத்துல இருக்கு. அந்த மாதிரி
அருணாச்சல பிரதேஷ்ல பரசுராம் குண்டு என்று ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. நம்ம பொங்கல் சமயத்துல அந்த பரசுராம் குண்டுல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. எங்க இருக்கு அருணாச்சல பிரதேஷ், எங்க இருக்கு கேரளா? அப்ப ரெண்டுக்கும் ஒரு காமன் ஃபேக்டரா பரசுராமர் இருந்திருக்கேன். இதெல்லாம் மனுஷன் யோசிச்சு நான் பிரச்சாரம் பண்றேன், என் கொள்கைய உலகளாவ பரப்புறேன் அப்படின்னு யோசிச்சு பண்ணினதா? அவ்வளவு ஸ்பான்டேனியஸ், அவ்வளவு மக்கள் மனத்துல பரசுராமருடைய வீரம், பரசுராமருடைய அன்பு இதெல்லாம் பார்த்து அந்த நம்பிக்கை ஊறி அருணாச்சல பிரதேசில இருந்து திருவனந்தபுரம் வரலையும் பரசுராமருடைய டாமினேஷன், பரசுராமருடைய கருத்துக்கள், பரசுராமர் பக்தி மார்க்கத்துல கொண்டு வந்த மாற்றங்கள் இதெல்லாம் இன்றைக்கும் இருக்கின்றது. அப்புறம் கேரளம் அப்படின்னு சொன்னா சில அடையாளங்கள், கருப்பு மிளகு. அப்போ இந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்றோமே வாசனை திரவியங்கள், அது நம்ம மிளகா உப்பு அந்த மாதிரி சமையல்ல சாதாரணமா இருக்கிறது இல்ல. சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் மேல அதன வாசனையை கூட்டுவதற்காக சேர்க்கப்படுகின்றவை, அதுக்குதான் ஸ்பைஸ்ன்னு பேரு. ஸ்பைஸுங்கிறது உணவோட இன்றியமையாத பகுதி இல்ல, பிற்காடு சேர்க்கப்படுவது வாசனையை கூட்டுவதற்கு. அதனால அதுல ஏலக்காய், லவங்கம், இந்த கருப்பு மிளகு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் அந்த அப்ப கேரளாக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வாசனையை, வாழ்க்கையில ருச்சியை, வாழ்க்கையில ஈடுபாட்டை அதிகரிப்பார்கள். அதுதான் இந்த ஸ்பைசஸோட இம்பார்ட்டன்ஸ். ஒரு நாளைக்கு இந்தியாவோட ஸ்பைஸ் இண்டஸ்ட்ரி, அதுல கேரளாவுடைய பங்கு, கேரளா எப்படி உலகம் முழுவதும் தன்னுடைய வாசனை பொருள்கள் மூலம் உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதுல ரொம்ப முக்கியமானது டீ. அதனால கேரளாக்காரங்க அந்த டீ ஷாப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். ஜோக் அடிப்பாங்க இல்லையா, டென்சிங்கும் ஹிலரியும் எவரெஸ்ட் உச்சிக்கு போன போது அங்க ஒரு கேரளா நாயர் வாங்க வாங்க ஒரு கப் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. டென்சிங்கும் ஹிலரியும் எவரெஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு நாயர் போய் டீ கடை போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க உலகம் முழுவதும் பரவி இருப்பாங்க. நம்ம இந்துக்கள் உலகத்துல 82 நாடுகள் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்ல, அதிகமா இருக்கிறவங்க யாரு? கேரளைட்ஸ் இருப்பாங்க, பீகாரிஸ் இருப்பாங்க, யூபிக்காரங்க இருப்பாங்க. இப்ப ஆந்திராக்களும் தமிழர்களும் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாசனை பொருள்கள், சந்தனத்தை பத்தி கேட்கவே வேண்டாம். அதுக்கு அடுத்தது தேங்காய். சில பேர் சொல்றாங்க கேரளம்ங்கிற சொல்லு தேங்காய்ங்கிற சொல்லில இருந்து வந்தது, நாரிகேளம்ங்கிற சொல்லில இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, சேரன் என்ற சொல்லில இருந்துதான் கேரளாங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்றும் மொழி ஆராய்ச்சி அறிஞர் இல்லை, அதனால நமக்கு தேங்காய் நிறைய விளையிற பூமி என்று சொன்னாலும் சரி, சேரர்களுடைய வம்சத்துல வந்தவர்கள் என்று சொன்னாலும் சரி, ரெண்டு விதத்திலையும் கேரளாவுடைய பேரு இந்த சேரம், கேரளா, நாரிகேளம் என்ற சொல்லில் இருந்து வந்தது அப்படின்னு. அதனால கேரளாக்காரங்க நிறைய தேங்காய் சாப்பிடுவாங்க. அதாவது கேரளாலதான் சொல்லுவாங்க, ஒரு சாப்பாடு, ஒரு கல்யாண சாப்பாட்டுக்கோ கோயில் விருந்துலையோ 1000 பேர் வந்தாங்கன்னாக்கா 1000 தேங்காய் உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தேங்காய், அப்படி தேங்காய் சாப்பிடுவாங்க. சாம்பார்ல கூட தேங்காய் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப விரும்பி தேங்காய சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கேரளாக்குன்னே சில ஸ்பெஷல் சாப்பாடெல்லாம் உண்டு. அதுல இந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, பலாப்பழத்தை வச்சு ஒரு பாயசம், தேங்காய் பால்ல இருந்து எடுத்த பாயசம், சக்க பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேரளாவோட ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில மக்களை அதிக மையமா வச்சு நிறைய ஜோக்ஸ் அடிப்பாங்க. இப்ப தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாக்க தஞ்சாவூர் பக்கத்துல திருப்பூந்திருத்தின்னு ஒரு ஊர், அந்த திருப்பூந்திருத்திக்காரங்களை வச்சு நிறைய ஜோக்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. தஞ்சாவூர் ஜில்லாக்காரங்களை வச்சு ஜோக்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி கேரளா அப்படின்னாக்க நம்பூதிரி பிராமின்ஸை வச்சு நிறைய ஜோக்ஸ் அடிப்பாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, மிகப்பெரிய அறிவாளிகள் அப்படின்னு அந்த நம்பூதிரிகளை பத்தி லட்சுமி தீதி சொன்னாங்க. இன்னைக்கு நம்பூதிரி ஜோக்ஸ்னு புத்தகமே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது மலையாளத்துல இருப்பதனால என்னால படிச்சு சொல்ல முடியல. கேட்கறேன் ஏதாவது அதுல தமிழ்ல இருக்கான்னு, அது கூகுள்ல பாக்குறேன். அப்படி இந்த நம்பூதிரிகள் அறிவில் சிறந்தவர்கள்.
ஆனா அதே சமயத்துல ரொம்ப வெகுளியா இருப்பாங்க சில சமயம். அதனால அந்த நம்பூதிரிகளுடைய வாழ்க்கையை வச்சு நிறைய கதைகள், நிறைய ஜோக்ஸு, நிறைய கவிதைகள் அதெல்லாம் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் கேரளாவில் அந்த நில சீர்திருத்தம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருவது ஸ்ரீமான் சங்கரன் நம்பூதிரி பாது தான். உலகத்திலேயே டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட், மக்களாட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கம்யூனிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அந்த சங்கரன் நம்பூதிரி பாது தான். இத்தனைக்கும் இஸ் நாட் அ கிரேட் ஆரேட்டர், கொஞ்சம் திக்குவாய் கூட உண்டு அவருக்கு. ஆனா மக்கள் மனத்தை எப்படி கவர்ந்தார் தெரியுமா அவர்? அப்படிப்பட்டவர். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவர் ஒரு நாளைக்கு சாப்பிட உட்கார்றாரு. அவங்க வீட்டு அம்மா நல்ல விளையாடுன்னு ஒரு சாதத்தை கொண்டு இலையில போடுறாங்க. இது என்ன சாதம் அப்படின்னு. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு அன்பர் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு. அப்படியே அந்த சோத்தை எடுத்து பாத்திரத்துல கொட்டுறாரு. நான் இந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர், ரேஷன்ல மற்றவங்களுக்கு என்ன ரைஸ் போடுறேனோ அந்த அரிசி தான் நானும் சாப்பிடணும் என்று சொல்லிட்டு, கேரளா அரிசி பார்த்தீங்கன்னாக்கா மொச்சக்கொட்டையா இருக்கும். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் செரிக்கவே செரிக்காது. அவ்வளோ பெரிய பெரிய அரிசி இருக்கும். அதை வேக வச்சு சாப்பிடுவதே ரொம்ப கஷ்டம். அந்த சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, தான் இலையில விழுந்த அந்த வெள்ளை வெள்ளேர்னு இருக்கிற அரிசி எடுத்து திருப்பி பாத்திரத்துல கொட்டிட்டு, என் மக்களுக்கு என்ன சாப்பாடு போடுறேனோ அந்த சாப்பாடை தான் நான் சாப்பிடுவேன் என்று அந்த மொச்சக்கொட்டை அரிசியை வாங்கி சாப்பிட்டார் என்று சொல்லுவார். அதனால அவர் இஸ் நாட் அ கிரேட் ஆரேட்டர். அப்படி வாய் திக்கி திக்கி தான் பேசுவாரு. ஆனா அவருடைய புத்தகங்கள் எல்லாம் தொகுத்து புத்தகம் போட்டிருக்காங்க. மக்களாட்சியையும் கம்யூனிசத்தையும் ஒன்றிணைத்த பெரிய ஆசாமி அப்படின்னாக்க எம் சங்கரன் நம்பூதிரி பாது. அப்படிப்பட்ட புரட்சிய அவர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரப்பர். கேரளாவில் ரப்பர் எக்கானமி அப்படிங்கிறது அந்த மாநிலத்தோட பொருளாதாரத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. அப்படி அந்த கேரள மக்கள் அதிகம் படிப்பறிவு பெற்று, படிப்பு ஹையஸ்ட் லிட்ரஸி அப்படின்னா இந்தியாவிலேயே கேரளால தான். எனக்கு தெரியும் படிப்போட மகிமை. நான் மத்திய பிரதேசத்துல சில மாவட்டங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்க மாவட்டங்கள்லாம் லிட்ரஸி ஜீரோ, பெண்கள் லிட்ரஸி ஜீரோ. அந்த மாவட்டம் முழுக்க படிச்ச பொண்ணு ஒத்தி கூட இருக்க மாட்டா. யாரா தவிர படிச்ச பொண்ணு ஒத்தி இருந்தானா அவன் வேற மாவட்டத்துல பிறந்து வாக்கப்பட்டு இந்த மாவட்டத்துக்கு வந்தவளா இருப்பா, அல்லது டீச்சர் வேலைக்காக வெளியில இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. உள்ளூர் பெண்களை படிக்க வைக்கிற பழக்கமே கிடையாது. அதுக்கு நேர் ஆப்போசிட் கேரளா. அவ்வளவு ஃபீமேல் லிட்ரஸி. அப்ப அங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒரு கிராமத்துல 90% மக்கள் படிச்சுட்டாங்க அப்படின்னாக்க அந்த அந்த வில்லேஜ 100க்கு 100 எழுத்தறிவு உள்ள கிராமம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு மாவட்டத்தில் இருக்கிற கிராமங்கள்ல 90% கிராமங்கள் எப்படி இருந்ததுன்னா அந்த மாவட்டத்தையே அப்படி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி கேரளாவையே கம்ப்ளீட் லிட்ரேட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அவ்வளவு படிப்பறிவு அங்க ரொம்ப ஜாஸ்தி. 1954 வரலையும் கன்னியாகுமரி மாவட்டமும் கேரளாவில் ஒரு பகுதியாக தான் இருந்தது. அதனால இப்பவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப ஜாஸ்தி. கேரளாவோட இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அதனால இந்த மாவட்டத்துக்காரவங்க திருநெல்வேலி தூத்துக்குடிக்காரங்களெல்லாம் பாண்டின்னு சொல்லுவாங்க. பாண்டிய தேசத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மாவட்டத்துல இருக்கிறவங்கள சேர நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மனசால இன்னும் கேரளாவோட தான் இருக்கு. அப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் பாண்டிய தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காப்பியும் நிறைய விளைகிறது கேரளாக்காரங்களுக்கு. அந்த டீ கேரளாக்காரங்களுடைய அடையாளம் அப்படின்னா கையில ஒரு கொடை, அப்புறம் காதுல ஒரு பூ, நெத்தியில ஒரு சந்தனப்பட்டை, அதுக்கப்புறம் டீ. இதெல்லாம் கேரளாக்காரங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாக்காரங்களை பத்தி கார்ட்டூன் போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டீ கப்பு, கையில ஒரு கொடை, நெத்தியில பட்டையா சந்தனம், காதுல ஒரு பூ, இப்படிதான் கேரளாக்காரங்களை டைம் போடுவாங்க. மேல சட்டை கிடையாது. இப்படிதான் ஒரு கேரளாக்காரங்களை பிக்சரைஸ் பண்ணுவாங்க. ஆனா அறிவு அவ்வளவு. அதுக்கப்புறம்
உழைப்புக்கு பெயர் போனவங்க. அதை பத்தி ஜோக் அடிப்பாங்க. கேரளாக்காரங்க வந்து நெல்லு மாதிரி, நெல்லு வந்து எங்க விதை போடுறோம் அந்த இடத்துல ஒழுங்கா விளைச்சல் கிடையாது. அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டாதான் அது நல்லா விளையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரளாக்காரங்க கேரளாவில் நிறைய உழைக்க மாட்டாங்க. அவங்க உலகம் முழுக்க போய் அவ்வளவு உழைப்பாங்க. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியர்கள் நல்லா உழைக்கிற பேர் வாங்குறாங்க அப்படின்னாக்கா கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா அவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க உழைப்புக்கு அவ்வளவு பேர் பெற்றவங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டு செலவு நிறைய சொல்றாங்க. அங்க டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 350 பேர் வாழறாங்க. கேரளாவில் 850 பேர் வாழறாங்க. அதனால வீடு கட்ட நிலம் கிடையாது, அணை கட்ட நிலம் கிடையாது, விவசாயத்துக்கு நிலம் கிடையாது, செத்து போனா மக்களை புதைக்கிறதுக்கு நிலம் கிடையாது. அதனால அங்க பல சமுதாய சீர்திருத்தங்கள் வந்தது. இப்படி கேரளாக்காரங்க உலகம் முழுவதும் போய் அங்கங்க செட்டில் ஆகிறதுனால என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறத பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் உலகத்துல சில பகுதி மக்கள் வந்து ரொம்ப வெளிநாடு போவாங்க. அதுல ஒண்ணு வந்து இது சின்மை தும்பேன்னு ஒருத்தர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்துக்காரரு. அவர் வந்து இந்தியா மூவிங் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எப்படி வந்து இந்தியர்கள் இந்தியாவுக்குள்ளேயே அவங்க வெளியூருக்கு போறாங்க, எப்படி வெளிநாடுகளுக்கு போய் இருக்காங்கன்னு. அதுல வந்து கேரளாக்காரங்க நிறைய வெளிநாடு போறாங்க. அந்த மாதிரி ராஜஸ்தானத்துல மார்வாடுனாக்க பாலைவனம். அந்த பாலைவனத்துல குடிக்க தண்ணி கிடையாது. அதனால அங்க இருக்கிற நிறைய செட்டியார்கள் அவங்க வந்து கல்கத்தாவில் போய் செட்டில் ஆனாங்க. அந்த மாதிரி ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் ஹிரோஷிமா நாகசாகியில அமெரிக்காக்காரங்க அணுகுண்டு போட்டாங்க. அப்ப ஜப்பான்ல இருக்கிறவங்க இந்த அணுகுண்டு எங்க செய்யப்பட்டதுன்னு பார்த்தாங்க. இந்த மாதிரி நியூயார்க்ல மேன்ஹாட்டன் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஜப்பான்காரங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு அந்த மேன்ஹாட்டனே நாங்க விலைக்கு வாங்குவோம் அப்படின்னு. அதனால இந்த ராஜஸ்தான் செட்டியார்கள் கல்கத்தாவில் செட்டில் ஆனவங்க, ஜப்பான்ல இருக்கிற ஆண்கள், கேரளாவிலிருந்து வெளிநாடு போன அந்த தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை வீட்டிலேயே விட்டுட்டு போவாங்க. அதனால ஜப்பான்ல நிறைய பெண்கள் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ வேண்டிய நிலை இருந்தது. அதனால நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க. உலகத்திலேயே பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறது ஜப்பான்ல தான் அதிகம். அந்த மாதிரி என்னோட நண்பர் ஒருத்தர் கல்கத்தாவுக்கு வந்த அந்த மார்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, மார்வாடு மருதர், மேற்கு ராஜஸ்தான்ல இருந்து வந்து கல்கத்தாவில் செட்டில் ஆனவங்க, அவங்களுடைய குடும்பத்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மன உளைச்சலை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த பெண்கள் அவ்வளவு மென்டல் ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி கேரளா பெண்கள், ஒரு ஒரு ஊர்ல இருக்கிற அத்தனை ஆண்களும் வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊர் பெண்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் அவங்க ரொம்ப பிரமாதமா சமாளிச்சு இன்னைக்கு அவங்க துன்பத்தை தாங்கி கொள்கிறார்கள். அப்புறம் கேரளாவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, அங்கங்க கடல் வந்து பூமிக்குள்ள வந்திருக்கும். அதுக்கெல்லாம் உப்பங்கழிகள்னு பேரு, வாட்டர் வேஸ்ன்னு பேரு. அதனால மற்ற மாநிலங்களை விட அந்த நீர் போக்குவரத்து அங்க வந்து வங்காளம் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி அங்க வந்து படகு போக்குவரத்து ரொம்ப அதிகமா இருக்கும் கேரளாவில். அதனால ரொம்ப தூரம் படகு, ஒரு காலத்துல மெட்ராஸும் அந்த மாதிரி இருந்தது. மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர் வரலையும் அந்த பக்கிங்ஹாம் கெனால்லையே படகுல சரக்கெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அந்த பக்கிங்ஹாம் கெனால்ல சாக்கடையும் குப்பையும் கொட்டி 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 அதை ஒரு போக்குவரத்து சாதனங்கிறதையே மாத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து கூவம் வந்து அவ்வளோ அழுக்கா போச்சு. ஆனா கேரளாக்காரங்க அப்படி பண்ணல. அதனால கேரளாவில்
இந்த நீர் போக்குவரத்துங்கிறது ரோடு மாதிரியே அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதனால கேரளாவுக்கு குறுக்கும் நெடுக்கும் கடற்கரைக்கு பேரலா, கடற்கரைக்கு இணையாக நிறைய நீர்வழிச்சாலைகள் உண்டு. அங்க போட்டு போக்குவரத்து ரொம்ப மலிவு கூட. இப்ப விவேகானந்த ராக் மெமோரியல்னாக்க கரையில இருந்து ராக்குக்கு போக 2.5 பர்லாங்குக்கு 50 ரூபா வாங்குது கவர்மெண்ட். அங்க 2 ரூபா வாங்குவாங்க. அவ்வளவு மலிவு நீர் போக்குவரத்து. அப்புறம் நீர் சம்பந்தமான விளையாட்டுகள். இந்த கேரளாவினுடைய அந்த பாம்பு படகு, அதுக்கு ஜவஹர்லால் நேரு கோப்பைன்னு ஒரு கோப்பை கப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்னேக் போட் அப்படிங்கிறது அந்த அந்த கடற்கரையில படகுகள் போவது, அதுல விளையாட்டுக்கள், அதுக்குன்னு பாட்டுக்கள், இதெல்லாம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அதனால கேரளா போட் ரேஸ் அப்படின்னு சொன்னா இதுல போய் பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி பயங்கர போட்டி, படகுக்கெல்லாம் பேர் உண்டு. அப்புறம் கட்சி கட்டிட்டு கரையில இருந்துட்டு மக்கள்லாம் இது ஏன் போட்டு அது ஏன் கட்சி அப்படின்னு போட்டி போடுவாங்க. அப்படி இந்த படகு போட்டி, படகோட்டம், படகு விளையாட்டு, நீர் விளையாட்டு, அதுக்குன்னு பாட்டு, அதுக்காக ஒரு தனி லிட்ரேச்சரே உருவாகி இருக்கு. அதெல்லாம் கேரளாவுடைய ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் பத்தி கொஞ்சம் பார்க்க வேணும். அப்புறம் 54% இந்துக்கள், 26% முஸ்லிம்கள், 18% கிறிஸ்தவர்களும் உடையது. இந்த அரேபியன் கண்ட்ரியிலிருந்து நிறைய பேர் படகுலயே வந்துருவாங்களாம் கேரளாவுக்கு. அதனால இந்த இன்ஃபில்ட்ரேஷன் சொல்றோம் இல்லையா, வெளிநாட்டவர் கள்ளத்தனமா போறது, அது கேரளாவில் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப ஒரு டாமினன்ட் பீப்புள் கேரளா முஸ்லிம்ஸ். அதனால நிறைய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த மாநிலத்துல வருகின்றது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்துக்கள்ல ரொம்ப முக்கியமா இருக்கிற அந்த கேரளா நாயர்கள், ஈழவர்கள், அவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதனால அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இந்துக்கள் கேரளாவோட பாலிடிக்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களை எப்ப பார்த்தாலும் பிரிச்சே வச்சிருப்பாங்க. கேரளாவோட ஒரு பெரிய சாபக்கேடு இந்துக்களுடைய அந்த நாயர்களும் அந்த ஈழவர்களும் பிரிந்து இருப்பதுதான். அதனால அந்த நாயர்கள் தங்களுக்குள்ள ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. நாயர் சர்வீஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயர்களுக்காக மிகப்பெரிய சேவை நிறுவனம் இருக்கு. அதோட தலைவர் மன்னத் பத்மநாபன், அவரை தான் ஏக்நாத்ஜி விவேகானந்த ராக் மெமோரியல் கமிட்டியோட தலைவராக ஆக்கினார். அந்த மன்னத் பத்மநாபனுடைய பேத்தி டாக்டர் சரோஜினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிஎட் காலேஜுக்கு பிரின்சிபலா இருந்தாங்க. நம்ம நிவேதா சிஸ்டர் அவங்க பிஎட் படிக்க போன போது நம்ம எலிமெண்டரி ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் ஸ்கூலுக்கு அந்த சரோஜினி அம்மா பிரின்சிபலா இருந்தாங்க. அப்படியே எல்லாருடைய உள்ளத்தையும் கவர்ந்துட்டாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி இந்த நாயர் சர்வீஸ் சொசைட்டி, அதனுடைய கல்வி கூடங்கள், அதனுடைய கல்லூரிகள் எல்லாமே ரொம்ப புகழ் பெற்றது. அதுக்கப்புறம் ஆதிசங்கர். ஆதிசங்கரை பத்தி சொன்னா இன்றைக்கு சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிய ஒன்று சேர்த்து மிகப்பெரிய பணி யார் ஆற்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆதிசங்கரர் தான். அதனால இந்த ஆதிசங்கரரை பத்தி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஆதிசங்கரர் கிமு 499 அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, கிபி 788 அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. முடிஞ்சா அந்த ப்ராப்ளத்தை பத்தி நிறைய புத்தகங்கள் சேர்த்து வச்சிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் ஆதிசங்கரருடைய காலம் அப்படிங்கிறத பத்தியே நிறைய கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. அதையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். ஆதிசங்கரர் 20 பாஷ்யங்கள் எழுதியிருக்கார். அந்த பாஷ்யங்களை இன்னும் படிக்கிறாங்க. ஐ envy my countrymen. What will be their intellectual pleasure when they get a new translation of Adishankara's commentary on the Bhagavad Gitaன்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் எழுதலாம். ஆதிசங்கரர் பகவத்கீதைக்கு எழுதின ஒரு கமெண்ட்ரி. அந்த கமெண்ட்ரிய ஒவ்வொரு தலைமுறையிலையும் புதுசா மொழிபெயர்க்கிறாங்க. அந்த மொழிபெயர்ப்பு அப்ப அமெரிக்கன் சயின்டிஸ்டுக்கு அவ்வளவு எக்ஸைட்டி, இன்டலெக்சுவல் ப்ரெஷர் என்று எழுதுறான். அப்படிப்பட்ட ஆதிசங்கர் அவருடைய பிரம்மசூத்திர பாஷ்யம் தத்துவங்கிறதுல ஒரு பக்கம்,
இலக்கியங்கிறதுல இன்னொரு பக்கம் அவ்வளவு புகழ் பெற்றது ஆதிசங்கருடைய தத்துவம். அதுக்கப்புறம் 20 உரை நூல்கள் எழுதியிருக்கிறார். பிரஸ்தானத்திரயம் என்று சொல்வார்கள். உபநிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இதுக்கு உரைகள் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் லலிதா திரிஷதி, அதுக்கப்புறம் தன்னுடைய சீடர் எழுதிய ஹஸ்தாமலக்கம் அப்படிங்கிற புத்தகத்துக்கு குரு உரை எழுதியிருக்கிறார். உலகத்துல இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் 82 தோத்திர பாடல்கள் பாடியிருக்கார். அதாவது ஆதிசங்கரனுடைய பெருமை என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் ஒளி வடிவம் கொடுத்தவர். கேந்திரத்துல பொழுது விடிஞ்சா பிராத்தஸ்மரம், பொழுது சாஞ்சா நிர்வாண ஷட்கம், இப்படி ஆதிசங்கரனுடைய குரலை தான் நம்ம குரலா நம்ம பயன்படுத்துகின்றோம். அவ்வளவு பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய கவிஞர், அவ்வளவு பெரிய மனிதாபிமானி. அதுக்கப்புறம் 23 தத்துவ நூல்கள், விவேக சூடாமணி, சர்வ வேதாந்த சார சங்கிரகம், பஜகோவிந்தம், இந்த மாதிரி தத்துவ நூல்கள் 23. அப்புறம் 83 ஸ்தோத்திரங்கள், அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் 23, உரை நூல்கள் 20, அப்புறம் தத்துவ நூல்கள் 23. இப்பெல்லாம் ஆதிசங்கரனுடைய எழுத்து. இந்தியாவை 3 தடவை சுற்றி வந்திருக்காரு. அதை பத்தியே ஒரு எக்ஸிபிஷன் போட்டோம் கேந்திரத்துல. ஆதிசங்கரரும் தேச ஒற்றுமை அப்படின்னு இந்தியாவில் எங்கெல்லாம் போயிருக்கார். அப்படிப்பட்ட ஆதிசங்கரரை பத்தி அதுவே ஒரு 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 பல வருடங்கள் போகலாம். சுவாமி பரமார்த்தானந்தான்னு சென்னையில இருக்காரு. வீனஸ் காலனியில ஆழ்வார் நகர்ல அவர் பிரம்மசூத்திரத்துக்கு சங்கர உரையை பத்தி மட்டும் 500 லெக்சர் எடுத்தார். அவ்வளவு சரக்கு இருக்கு சங்கரத்துல. நம்ம எல்லாம் ஏதோ சங்கரருடைய, அவருக்கு பேரே பகவத் பாதர்னு பேர், அவருடைய காலடியை வணங்கி அவருடைய சில கருத்துக்களையாவது பார்த்துட்டு அந்த இடம் போக வேண்டும். அப்புறம் நிறைய ஆலயங்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பதி சாரத்திலிருந்து, திருவட்டாறிலிருந்து, திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற அந்த அனந்த பத்மநாசாமி கோவில்ல இருந்து, அப்புறம் சிவகிரியில இருக்கிற அந்த மடத்திலிருந்து, அதுக்கப்புறம் திருப்புணித்துறை அம்பாள் ஆலயத்திலிருந்து, சபரிமலையை பத்தி என்ன சொல்வது, குருவாயூரை பத்தி என்ன சொல்வது, வடக்கநாதன் கோயிலை பத்தி என்ன சொல்வது, அதுக்கப்புறம் 13 ஆழ்வார்கள் பாடின கோவில், அப்புறம் கொடுங்கல்லூர் பத்ரகாளி அம்மன், அப்படி ஆயிரக்கணக்கான ஆலயங்கள். அந்த ஆலயங்களை பத்தி பேசினாலே பல ஆலயங்களை பத்தி முழு புத்தகமே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேரளாக்காரங்க ட்ரெமெண்டஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவங்களுடைய அந்த சிரிப்பு சுவை இருக்கு பாருங்க, அது ரொம்ப அற்புதம். அப்புறம் கேரளா நகைச்சுவைன்னே புத்தகம் எழுதியிருக்காங்க. கேரளா ஃபோக் ஸ்டேல்ஸ், கிராம கதைகள்னே புத்தகம் எழுதியிருக்காங்க. அப்படி இந்த நம்மாழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் கேரளத்தில் இருக்கிற அந்த 13 திவ்ய கஷேத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் பத்தி பெருமா கோவில்ல பாட்டு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ராமானுஜர் காலத்துக்கு முந்தியது என்பதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு திவ்ய கஷேத்திரத்துக்குள்ள அமைப்பெல்லாம் அங்க இருக்காது. தமிழ்நாட்டுல திவ்ய தேத்திரம் அப்படின்னாக்கா அங்க தாயாருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். கேரளாவில் இருக்கிற கோயில் எல்லாம் தாயார் சன்னதி, மகாலட்சுமி சன்னதி எங்க இருக்குன்னு தேடித்தான் பார்க்கணும். எங்கேயாவது மூலஸ்தானத்திலேயே ஒரு இடம் இருக்கும், அல்லது கோவில் சின்ன இடமா இருக்கும். நான் கேரளாவில் ஐயப்பன் கூட கொஞ்சம், சுதாகர் கூட கொஞ்சம், அந்த 13 ஆலயத்தையும் தரிசனம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த 13 ஆலயத்திலையும் தாயார் சன்னதி, மகாலட்சுமி சன்னதி எங்க இருக்குன்னா தேடித்தான் பார்க்கணும். சில இடத்துல ரொம்ப இன்சிக்னிபிகண்டா, ரொம்ப சின்னதா இருக்கும். அப்படி அதனால இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ராமானுஜர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே கேரளாவில் கட்டப்பட்ட கோயில்கள் என்று நமக்கு தோன்றுகிறது. அதனால ஒரு பாரம்பரிய விஷ்ணு கோயில்ல இருக்கிற அம்சங்கள் எல்லாம் கேரளாவில் இருக்கிற இந்த 13 ஆலயத்திலும் இருக்காது. ஆனாலும் கூட வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார்கள் பாடினாங்க என்பதனால அதெல்லாம் அந்த 108 திவ்ய கஷேத்திரத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் பத்தி கொஞ்சம் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் குருவாயூரை பத்தி, குருவாயூர் அப்படிங்கிற அந்த கிருஷ்ணன் கோவில்ல, அதாவது
பண்டர்பூர்ல இருக்கிற அந்த புண்டலீக வரதன், இதுல இருக்கிற திருப்பதி கோவிந்தா கோவிந்தா, நம்ம ஊர்ல சமயபுரம் மாரியம்மன், அப்புறம் கேரளாவில் குருவாயூர். கேரளாவில் குருவாயூருங்கிறது அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம். எழுந்திருந்தா குருவாயூரப்ப, உட்கார்ந்தா குருவாயூரப்ப, படுத்தா குருவாயூரப்ப, சாப்பிட்டா குருவாயூரப்ப, ஏதாவது ஒரு ருச்சியான விஷயத்தை பார்த்தா குருவாயூரப்பன், கவிதை பாடினா குருவாயூரப்பன், சங்கீதம் பாடினா குருவாயூரப்பன். இந்த மாதிரி ஒரு சுவாமி அந்த மக்களுடைய ரத்தத்திலையும் உணர்விலையும் வாழ்க்கையிலையும் கலந்திருக்கிறத பார்த்தா, அப்பா கடவுளே, அந்த பக்தியில ஒரு 1000ல் 1 பங்கு எனக்கு கொடுன்னு நம்ம பிரார்த்தனை பண்றதை விட வேற என்ன பண்ணணும்? அந்த குருவாயூர்ல அஞ்சம் நம்பூதிரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பாகவத சப்தாகம்னு 7 நாள்ல பாகவதத்தை அப்படி சொல்லுவார். அது கேரளா முழுக்க பரவி, கேரளாவில் பாகவத சப்தாகம்னா அவ்வளவு பேரு, அவ்வளவு புகழ். மக்களை ஒன்று கூட்டத்திற்கு ஒரு நல்ல வழி பாகவத சப்தாகம். அப்படிப்பட்ட அந்த கேரளா கோவில், அப்புறம் கேரளா சாப்பாடு. நான் கேரளால அந்த குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிருந்த போது அங்க குருவாயூரப்பனுக்கு பால் பாயசம் பண்ணுவதற்காக ஒரு பெரிய உருளி, ஒரு வார்ப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன நீளம் இருக்குன்னு சொல்றீங்க? நியர்லி 3 மீட்டர் அகலம், ஒரு 3 மீட்டர் விட்டமுள்ள ஒரு பெரிய வட்டத்தை நீங்க கற்பனை பண்ணுங்க. அது ஒரு 3-4 ஃபீட் டெப்த் இருக்கும். அது நிறைய பாயசம் பண்ணி குருவாயூரப்பனுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்படி அந்த குருவாயூரப்பன் சின்ன உருவம் தான், உயரம் தான் இருப்பார் அவர். ஆனா அவர் சாப்பிடுற பாயசம் எவ்வளவு இருக்கும்? நாட் லெஸ் than 4 to 5 tons. அப்புறம் கண்ணதாசன் வைகரை பாடும் அப்படின்னு சுஷீலா அம்மாவும் அந்த கே வீரமணி அப்படின்னு ஐயப்பன் பாட்டெல்லாம் நிறைய பாடுவாரு. அவங்கள பார்த்து குருவாயூரப்பா என்ற கானம் கேட்கிறது அப்படின்னு அந்த பாட்டை பத்தி எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்றார். ஒரே நாள்ல கண்ணதாசன் அந்த 8 பாட்டை எழுதி கிருஷ்ணகானம் அப்படின்னு போட்டாராம். எல்லாம் பெரும்பாலும் குருவாயூரப்பனை பத்தி தான். அப்படிப்பட்ட இந்த குருவாயூரப்பன் சங்கீதத்துக்கு சங்கீதம், காவியத்துக்கு காவியம், சாப்பாட்டுக்கு சாப்பாடு, அன்புக்கு அன்பு, பக்திக்கு பக்தி, அத்தனைக்கும் ஒரு கேந்திர பிந்து அப்படின்னா குருவாயூரப்பன் தான். அதனால கேரள மக்களுடைய வாழ்க்கையில குருவாயூரப்பன் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத பத்தி பேசவே நமக்கு பொழுது போகாது. இதுல ஒரே ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னாக்க, அப்படிப்பட்ட நம்மாழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் குருவாயூரப்பனை பத்தி பாடவே இல்லை. அது அங்க பட்டத்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த நாராயணியம் அப்படின்னு 1000 பாட்டு எழுதியிருக்கார். அவருக்கே விட்டு வச்சுட்டாங்க. அதனால இந்த குருவாயூரப்பனை பத்தி பாடுறதே ஒரு ஸ்பெஷல் பாட்டு. அதுக்கப்புறம் கிளிக்கண்ணிகள், அப்புறம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். இப்படி குருவாயூரப்பன் ஒரு பெரிய இசை மையம், ஒரு காவிய மையம், ஒரு அன்பு மையம், ஒரு சாப்பாட்டு மையம், ஒரு பக்தி மையம். அப்படி அந்த குருவாயூரப்பனை மக்கள் கொண்டாடுகின்றார்கள். அடுத்தது கொடுங்கல்லூர். கொடுங்கல்லூரை பத்தி 2 புஸ்தகம். அங்க இருந்துதான் கண்ணகி விண்ணுலகத்துக்கு போனா அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த தி சீக்ரெட் சேம்பர் அப்படின்னு நம்ம லைப்ரரியில ஒரு புத்தகம் இருக்கு. அங்க சுவாமி விவேகானந்தர் வந்திருக்கார். அப்படிப்பட்ட அந்த கொடுங்கல்லூர் பத்ரகாளி அம்மன் அவ்வளவு அழகான கோவில். அந்த கோவில் வாசல்லையே கண்ணகி சொர்க்கத்துக்கு போற மாதிரி ஒரு படம் முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்ப போன போது நான் பார்க்கல, அது என்ன எடுத்துட்டாங்களோன்னு தெரியல. அந்த கண்ணகி அம்மன் வழிபாடு அந்த கொடுங்கல்லூரும் ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது சபரிமலை. சபரிமலையினுடைய வரலாறு 500 வருஷம்தான். ஆனா இன்னைக்கு கேரளாவுடைய பக்தி பொருளாதாரத்துல சபரிமலையினுடைய பங்கு மிகப்பெரிய பெருசு. 5 கோடி பேர் வராங்க வருஷத்துக்கு. இலங்கையில, துபாயில சபரிமலைக்கு இருமுடி கட்டுற மையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. மராட்டிக்காரங்க வராங்க, ஆந்திராக்காரங்க வராங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் சபரிமலையுடைய பக்தர்கள் கூட்டம் பெருகி கொண்டே போகிறது. அப்ப மக்கள் மனத்துல இறை நம்பிக்கையை ஊட்டுவதுல இந்த சபரிமலையினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு.
அதுவும் கேரளா மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் பூமியில, தமிழ்நாடு மாதிரி ஒரு நாத்திக பூமியில அவங்க போட்டாவே கருப்பு சட்டையை வச்சுக்கிட்டு அப்படி சபரிமலையில பக்தியை உண்டாக்கின அப்படின்னாக்க சபரிமலை சபரிகிரீசனுடைய பக்திய வேடிக்கை விளையாட்டை லீலாவை பத்தி என்ன சொல்றது? அப்படி இசைக்கும் பக்திக்கும் அந்த கோவில் அமைப்புக்கும் அப்புறம் சமுதாய சமத்துவத்துக்கும் உயர்ந்த ஜாதியா இருந்தாலும் தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும் ஐயப்ப மலைக்கு முடி கட்டிக்கிட்டேன்னா எல்லாரும் சாமி தான். ஒரு பணக்காரனை பார்த்து ஒரு ஏழை சாமியுமா, ஒரு ஏழையை பார்த்து ஒரு சாமி, ஒரு பணக்காரன் சாமியுமா, ஒரு உயர்ந்த ஜாதிக்காரனை பார்த்து தாழ்ந்த ஜாதிக்காரன் சாமி அப்படிமா, தாழ்ந்தவனை பார்த்து உயர்ந்தவன் சாமி அப்படிமா. எங்கேயாவது சமுதாயத்துல ஒரு சமத்துவத்தை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா சபரிகிரீசன் தான். அப்படிப்பட்ட சபரிகிரீசனுடைய வரலாறு ரொம்ப பெருசு இல்லை. அதாவது சங்க காலத்திலேயே சீத்தலை சாத்தனார் அப்படின்னு ஒருத்தர், மணிமேகலைங்க அவங்கெல்லாம் அந்த சாத்தன் அப்படின்னு சொல்லி சாஸ்தாவை தான் சாத்தன்னு சொல்றாங்க. அவங்களாம் செட்டியா ஜாதி. அவங்கெல்லாம் சங்க காலத்திலே இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த கடந்த 500 வருஷத்துலதான் இந்த மணிகண்டன்கிற பேர்ல ஒரு பந்தள தேசத்து ராஜாவா பிறந்து, ராஜா மகனாக பிறந்து இந்த சபரிகிரீசன் அவ்வளவு அற்புதங்கள் பண்ணினார் என்று இந்த சபரி வரலாறு அவ்வளவு பெருசு. அதுல அந்த சபரியில போறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து ஒரு கருப்பு பாயசம் கெட்டியா இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாது. அது ஒரு நாளைக்கு 6000 டப்பா அடைக்கிற மாதிரி ஒரு ஜெர்மனில இருந்து மிஷின் வந்திருக்கான். முன்னாடி 5 மிஷின் இருந்துதான், இப்ப 5 மிஷின் வந்திருக்கு. 10 மிஷின் ஒரு நாளைக்கு 6000 டப்பா. அப்ப 10 மிஷின் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 60,000 டப்பா அந்த சபரிமலை பிரசாதம் அடைச்சு எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. சபரிமலை போனாங்கன்னா அந்த சக்கர பொங்கல் பிரசாதம் கட்டாயமா வாங்கி கொண்டு வருவார்கள். அப்படி அதன் எக்கனாமிக் ப்ராபோசிஷன் பக்திங்கிறது அவ்வளவு பெருசா இருக்கு. இப்ப சபரிமலைக்கு ஏரோட்ரோமே வரப்போகுது, ரயில்வே லைன்லாம் வரப்போகுது. 1955 எங்க அப்பா சபரிமலை போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தா சித்தூட்டாரத்துல 8-10 கிராமத்துல இருந்து மக்கள்லாம் வந்துட்டாங்க. இவர் சபரிமலைக்கு போயிட்டு உயிரோட திரும்பி வந்துட்டாரா, அங்க அவ்வளவு புலிஸ்கங்கள்லாம் இருக்குமா, அந்த இடத்துக்கு போயிட்டு உயிரோட வந்துட்டாரானே எங்க அப்பாவை பார்க்கவே மக்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு என்னோட நண்பர் ஓல்டாஸ்ல சர்வீஸ் இன்ஜினியரா இருக்காரு. ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் பம்பாயில இருந்து ஏரோப்ளைன்ல புறப்பட்டாரு. திருவனந்தபுரத்துல இறங்கினாரு. எங்களெல்லாம் பார்த்தாரு கன்னியாகுமரியில. திருப்பி சபரிமலை போனாரு, தரிசனம் பண்ணினாரு. ஞாயிற்றுக்கிழமை முழுக்க அங்க இருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஏரோப்ளைன்ல ஏறி திங்கட்கிழமை டியூட்டிக்கு போயிட்டாரு. அப்படி சபரிமலைக்கு போறது வர்றது அவ்வளவு சுலபமாயிடுச்சு. 50 வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள் பாரு. போனா உயிரோட திரும்ப மாட்டான் அப்படிங்கிற நிலையில இருந்து 2 நாள்ல பம்பாயில இருந்து சபரிமலை பார்த்துட்டு திரும்பி போறது அப்படி. அப்படி அந்த சபரிமலை எல்லாருடைய உள்ளத்தையும் கவர்றது. சபரிமலையை பற்றி பேசணும். சபரிமலையோட மிராக்கிள்ஸை பத்தியே புஸ்தகங்களா எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட சபரி ஆலயம் ஒவ்வொன்றையும் பத்தி முழுசா புஸ்தகம் வந்திருக்கு. வெளிநாட்டவரின் கப்பல் போக்குவரத்தினால் கேரளம் பாதிக்கப்பட்டது ஏற்கனவே சொன்னேன். கொலம்பஸ் அமெரிக்காவையும் கண்டுபிடிக்கல, அண்டா டைம் கண்டுபிடிக்கல. அவன் புறப்பட்டதே இந்தியாவுக்கு வருவதற்கு, ஒரு புதிய கடல் பாதையை கண்டுபிடிப்பதற்கு. அதனாலதான் அவன் கண்டுபிடிச்ச தீவுகளுக்கு மேற்கு இந்திய தீவுகள்னு பேர் வச்சான். அப்புறம்தான் அவனுக்கு தெரிஞ்சது இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, இது இந்தியாவில இருந்து அரை பூமி 12,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனாலும் கூட அதுக்கு மேற்கு இந்திய தீவுகள்னு பேர் வச்சான். அந்த மாதிரி கேப்டன் குக்கு, அந்த மாதிரி மெகல்லன், அந்த மாதிரி வாஸ்கோட காமா, அவங்க எல்லாம் இந்த இந்தியாவுக்கு கடல் வழி பாதையை கண்டுபிடிப்பதற்காக வந்தார்கள். அப்படி கவர்ச்சிகரமான ஒரு பூமி கேரளம். இந்தியாவின் முகம், இந்தியாவினுடைய டிராயிங் ரூம். ஒரு வீட்டுல வந்தவங்களை உட்காத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி டிராயிங் ரூம் இருக்கும் இல்லையா, அதனால இந்தியாவினுடைய டிராயிங் ரூம் எது? கேரளா தான். அதனால வெளிநாட்டில இருந்து வந்தவங்க எல்லாம் முதல்ல இந்தியாவுக்குள்ள எப்படி நுழைஞ்சாங்க? கேரளாக்குள்ளதான் நுழைஞ்சாங்க. அவங்க கணித அறிவு, அதை பத்தி ஒரு நாளைக்கு தனியா பேசுவோம். அப்ப நட்சத்திரங்களை வச்சு திசையையும்
கப்பல் போகின்ற வேகத்தையும் பற்றிய அறிவு அந்த கேரளாக்காரங்களுக்கு அவ்வளவு இருந்துதான். அப்படிப்பட்ட அந்த கேரளாவுடைய பாட்டனி நாலேஜ் இன்னைக்கும் சரி. கேரளாவோட பாட்டனி அப்படிங்கிறது தனி. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் பொட்டானிக்கல் சொசைட்டி டாக்டர் புஷ்பாங்கதன் திருவனந்தபுரத்துல அடிக்கடி கேந்திரத்துக்கு வருவார். அவங்களுடைய பாட்டனி அறிவை பார்த்தா அவ்வளவு கொண்டாடும்படியாக இருக்கும். அதுக்கப்புறம் கதகளி, மோகினி ஆட்டம், தெய்யம், சேவியர், இப்படி கேரளா அப்படின்னா ஒரு பல்கலை களஞ்சியம். கூகுள்ல போய் கேரளான்னு பார்த்தா பக்கம் 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 பக்கமா இதுக்கெல்லாம் முப்பாய்த்து வைத்தது அப்படின்னு சொன்னா திருச்சூர்ல இருக்கிற வடக்கநாதன் கோவில், காலடியில இருக்கிற ஆதிசங்கரர் பிறந்த இடம், நாராயணகுருவுடைய அவதார ஸ்தானம், அப்புறம் திருவனந்தபுரம் கோவில், கேரள மக்களுடைய உழைப்பு, இதெல்லாம் பத்தி பார்ப்பதற்கு இது பெரிய ஒரு சமுத்திரம். ஆனா இந்தியாவில் ஒரு மாநிலமே ஒரு கடல் தான். அதனுடைய அறிவும் பண்பாடும் அவ்வளவு புகழ்பெற்றது. இதெல்லாம் போராதுன்னு ஊருக்கு ஊரு, வீட்டுக்கு வீடு சர்ப்பக்காவு சர்ப்பக்காவு அப்படின்னு கேரளாவில் சின்ன 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 கோயில்கள், 4 அடிக்கு 3 அடி சின்ன சின்ன கோயில்கள். அந்த கோயில்கள் சர்ப்பக்காவு அப்படின்னு அவங்க வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான இடம். அப்புறம் யானைகள், கேரளா அப்படின்னாலே அந்த யானை தந்தம் அவ்வளவு முக்கியமான. இப்படிப்பட்ட கேரளாவை பத்தி நம்ம சிட்டறிவு கேட்டின வரலையும் பார்க்க வேண்டும். நம்மாழ்வாரே பாடியிருக்கார், நாராயண கூட்டு பாடியிருக்கார், 5ஆம் நம்பூதிரி பாடியிருக்கார், காலடி ஆதிசங்கரர் அவதரிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட பாப்பா ராமதாஸ் நாம ஜபம் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட கேரளாவை பற்றி நம்மால் முடிந்தவரை பார்க்க வேண்டும். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள் வேண்டும். சுவாமி நிர்மலானந்தா அப்படின்னு ராமகிருஷ்ணருடைய நேர் சீடர். அவர் கேரளாவில் 40 இடங்கள்ல ராமகிருஷ்ண மடத்தை ஸ்தாபிச்சிருக்காங்க. அதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம்னா கேரளாவுடைய ஆன்மீக வரலாறும் ரொம்ப ரொம்ப பெரியது. சுவாமி ரங்கநாதானந்தா, சுவாமி தபஸ்யானந்தா போன்ற மகத்தான ராமகிருஷ்ண மடத்து துறவிகள்லாம் கேரளாவிலிருந்து வந்தவங்க தான். எல்லாத்தையும் பார்ப்பதற்கு குருவாயூரப்பன் அருள் புரிய வேண்டும், வடக்கநாதன் அருள் புரிய வேண்டும், அனந்த பத்மநாப சுவாமி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டுகின்றேன். ஸ்ரீராமகிருஷ்ணன். நமஸ்காரம்.